இந்த கிழங்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் ரிச் இன் ஃபைபர், அப்புறம் வந்து நியூட்ரிஷன் இருக்குது, லைக் பொட்டாசியம், விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. இது பேர் வந்து பிடிக்கிழங்கு. இது வந்து கருணக்கிழங்கோட ஃபேமிலி. பார்க்க நம்ம வந்து சேப்பக்கிழங்கே கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு இதை வச்சு நான் வந்து காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். காரக்குழம்பு வச்சோம் அப்படின்னா இதோட கிழங்கோட ஃப்ளேவர் நல்லா அந்த காரக்குழம்புல இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டு டைப்பில் செஞ்சாலும் இந்த கிழங்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணி கூட இது மாதிரி வந்து சேப்பக்கிழங்கு வறுக்கிற மாதிரி வறுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதில் வந்து காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் வந்து நான் வந்து இது மாதிரி ரவுண்டாக போட்டு வச்சிருக்கேன் பிடிக்கிழங்கு. இது உள்ள பார்க்க இப்படி தான் இருக்கும். சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து வேக போட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு சவுண்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த கத்தி வச்சு இப்படி குத்துனீங்கன்னா ஸ்மூத்தாக இறங்கணும். யூஸ்வலாக உங்கள் ஸ்டைலில் எப்படி காரக்குழம்பு வைப்பீங்களோ அது மாதிரி இந்த காரக்குழம்பு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரக்குழம்பு வந்து பாதி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பாதி கொதிச்சதில் வந்து இந்த பிடிக்கிழங்கு வேக வச்சு தோல் ஊற்றி வச்சிருக்கேன். அது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா. ஸோ இப்போ வந்து இந்த கிழங்கு போட்டதுக்கப்புறம் மூடிடுங்க. மூடி போட்டு இந்த கிழங்கு நல்லா வந்து இந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இந்த கிழங்குல நல்லா ஏறினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் குழம்போட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வடகம் மாதிரி இது தாளிச்சு கொட்டணும். இந்த திக்னஸ் இருந்தால் போதும் குழம்பு. இந்த குழம்புல வடகம் மாதிரி நம்ம தாளிச்சு கொட்டியாச்சு. ஸோ இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிடிக்கிழங்கு குழம்பு பெரிய ஆம்லேட்டாக ஊற்றி வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்துடலாம். சுட பெப்பர் போட்ட ஆம்லேட். இன்றைக்கி பிடிக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கேன். இது கூட ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா அப்பளம், நெய், தயிர், ஊறுகாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.